இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் தரிசன வார்த்தை என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று அநேகர் வாழ்வு எட்டியிலும் பிச்சையிலும் கசப்பாய் மாறியிருக்கிறது. நான் இப்படிப்பட்ட கேரக்டரே இல்லைங்க, ஆனால் இந்த வாழ்க்கையும் இந்த உலகமும் இந்த ஜனங்களும் என்னை இப்படி மாற்றிவிட்டார்களே என்று அநேகர் புலம்புவது உண்டு. தங்கள் வாழ்க்கையில் தங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகள், துரோகங்கள், ஏமாற்றங்கள், அநீதிகளின் மூலம் தாங்கள் கசப்பாக மாறிவிட்டதை அநேகர் உணர்கிறார்கள். இதனால் கடின இருதயம் உள்ளவர்களாய், முரட்டாட்டம் உள்ளவர்களாய் மாறிப்போகிறார்கள். மேலும் பழித்தீர்க்கும் வெறி கொண்டவர்களாகவும் இணங்கி கொடுக்காதவர்களாகவும் அவர்கள் வைராக்கியம் நிறைந்தவர்களாகவும் மாறிப்போகிறார்கள். பரிசுத்த வேதாகமத்திலே எனக்கு பசி, நீ காய்ச்சும் கூழில் கொஞ்சம் கொடு என்று கேட்டதன் விளைவுதான் மூத்த சகோதரனுடைய சிரேஷ்ட புத்திர பாக்கியத்தை தாரை வார்த்து வாங்கி கொண்டான் சகோதரன் யாக்கோபு. மேலும் இதே சகோதரன் யாக்கோபு ஏசாவுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை கண் தெரியாத தன் தகப்பனிடம் போய் நான் தான் ஏசா என்று பொய் சொல்லி ஏசாவுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை ஏமாற்றி பெற்று கொண்டார் யாக்கோபு. யாக்கோபின் இந்த செயல் ஏசாவுக்கு கசப்பை உண்டாக்கி தன் சகோதரனையும் கொலை செய்யும் அளவுக்கு கொடிய கசப்பு அவன் இருதயத்தை குடிக்கொண்டது. இன்று எத்தனை பேர் சொத்து விவகாரங்களில் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். குடும்பங்களில் கசப்பும் பிரிவினையும் விரோதமும் சகோதர பகையும் கொலைக்கு நேராய் கொண்டு போய்விடுகிறது. வாழ்க்கை துணையால் ஏமாற்றப்பட்டவர்கள், ஒரு தலையாய் ஒருவரை நேசிக்கும் வாலிபர்கள் தாங்கள் விரும்பினவர்களை அடைய முடியாத பட்சத்தில் கசப்பினாலும் அதனால் உண்டாகும் கொலை உணர்வினாலும் பாதிக்கப்படுகிறார்கள். பள்ளிகளில் போட்டி பொறாமைகளினால் மாணவர்களே ஒருவருக்கு ஒருவர் காழ்ப்புணர்வினால் கசப்பு உணர்வும் அதனால் ஒருவரை ஒருவர் கொடூரமாக தாக்கிக் கொள்ளுகிற காரியங்களும் காணப்படுகின்றன. வேலை ஸ்தலங்களில் தங்கள் கொள்கைகளுக்கு ஒத்து போகாததனால் கசப்பு உண்டாகி பழிவாங்கும் எண்ணங்கள் அவர்களுக்குள் நிறைகிறது. நம்பி துரோகம் பண்ணவர்களை தங்களையே துரோகம் பண்ணினவர்களால் தங்களையே இழந்து மிருகம் போல் மாறி மன்னிக்கிற சுவாபத்தையை இழந்து போகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆக தேவ ஜனங்கள் எகிப்தின் அடிமைதனத்தில் 400 வருடம் பட்ட ஒடுக்கத்தினால், பாடுகளினால், உபத்திரவங்களினால் அவர்களின் ஜீவனும் கசப்பாயிற்று என்று பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது. மனசாட்சி எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்கு பாதிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவன் வாழும் வாழ்க்கையும் அவனுக்கு கசந்து தற்கொலை என்ற எண்ணத்துக்குள் அவனை கடந்து செல்ல வைக்கிறது. தேவ விருப்பம், சித்தம், தேவ நோக்கம் நம்மில் நிறைவேற விட்டு கொடுக்காதவர்கள் அவர்களுடைய வாழ்வில் வேதனையும் பாடும் கசப்பும் ஆட்கொள்ளுகிறது. ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருந்த பெத்லஹேம் என்ற ஒரு இடம் யூதேயா தேசத்தில் இருக்கிறது. அங்கு இயேசு கிறிஸ்து பிறந்த இடமாக இருக்கிறது. அங்கு தாவீது ராஜா பிறந்த இடமாக இருக்கிறது. அதற்கு அர்த்தம் அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம். அந்த பெத்லகேமில் வாழ்ந்து வந்த நகோமி என்பவள் பஞ்சம் வந்ததினால் அந்த பெத்லகேமை விட்டுவிட்டு செழுமையான விளைச்சல்கள் நிறைந்த, ஆடு மாடுகளின் திரட்சி உள்ள, உச்சிதமான பொருட்கள் நிறைந்த மோவாப் என்ற தேசத்துக்கு தன் குடும்பத்தோடு புறப்பட்டு சென்றாள். 12 தலைமுறைகளுக்கு தேவனுடைய ஆலயத்தில் நுழையக்கூடாது என்ற சாபம் பெற்ற அந்த தேசத்திற்கு போக துணிந்தாள். முடிவு, மோவாபிலே தன் கணவனை இழந்தாள். தன் 2 பிள்ளைகளை இழந்து கசப்பானவளாய் மாறிப்போனாள். தன்னுடைய தெரிந்து கொண்டதினால்தான் இந்த வாழ்க்கையை அவள் இழந்தாள், குடும்பத்தை இழந்தாள். முடிவு, அவளுடைய வாழ்க்கை தோல்வியாக முடிந்தது. அவளை மிகுந்த கசப்பு அவளுடைய இருதயத்தை குடிக்கொண்டது. உலக ஆதாயத்தை நம்பி கவர்ந்து இழுக்கப்பட்டு தேவ அழைப்புக்கும் சித்தத்துக்கும் எதிரானவர்களாய் எப்பொழுதும் மாறுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை கசப்பாய் மாறிப்போகும். குடும்பமே வேறறிந்து போகும். இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கசந்த மாறாவாய் மாறியிருப்பதாக உணர்வீர்களானால் இயேசு கிறிஸ்து என்ற ஆண்டவரை உங்கள் வாழ்வில் சேர்த்து கொள்ளுங்கள். கசந்த உங்களுடைய வாழ்க்கை மதுரமாக மாறும். சிலர் தேவனை விட்டு பிரிந்து எங்கோ தொலைந்து போன நிலையில் இருக்கலாம். மீண்டும் பொல்லாத வழிகளை விட்டு உங்கள் முகத்தை தேவன் பக்கம் திருப்பி அவருக்கு பிரியமானது என்ன என்பதை ஆராய்ந்து அதை செய்ய இன்றை தீர்மானியுங்கள். அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பு இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே,
நீர் ஆதியிலே மனிதனை உண்டாக்கும்போது உம்முடைய சாயலில் உம்முடைய ரூபத்தில் படைத்தீர். ஆனால் மனிதர்களுடைய சுவாபங்களினால் அவர்களுடைய சாயல் நாளுக்கு நாள் இழந்து கொண்டு போகிறது. கசப்பு என்ற காரியம் எங்கள் இருதயத்தில் வேர்பாயாமல் அதை கொண்டு வரும் சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து இந்த வேளையில் நாங்கள் கட்டுகிறோம். எங்களை நேசிப்பது போல நாங்கள் பிறரையும் நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எப்படி கசந்த மாறாவாய் இருந்த நகோமியின் வாழ்க்கை ஒரு மதுரமான வாழ்க்கையாய் மாறியதோ, அந்த மதுரமான அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிட நம்முடைய திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அனுப்புங்கள். தொடர்ந்து அனுப்புகிற செய்திகள் உங்களுக்கு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.